Hi, hello friends. Welcome to Thirumathi tamilarasi channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கார்டனில் பார்க்குறீங்கல்ல. எஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கார்டன் வீடியோ தான். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்மளோட கார்டனை பார்த்து. ஸோ சின்னதாக கொஞ்சம் அப்டேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை தான் நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நம்ம போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இதே டைமில் தான் நம்மளோட கார்டனை நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாமே மொத்தமாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட என்னோட கார்டனை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி 1 year ஆக போகுது. கார்டன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது நான் நினச்சேன், நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்து நிறைய அறுவடை எடுக்கலாம். அதே மாதிரி சீக்கிரமாகவே குயிக்காகவே பார்த்திங்க அப்படின்னா கார்டன் வந்து அப்படியே பெருசாக தோப்பு மாதிரி ஆயிரும் அப்படிலாம் நினச்சிட்டு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா கார்டனை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய சக்ஸஸாக பார்த்ததை விட அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தது. தண்ணி பற்றாக்குறை இருந்தது, அதுக்கப்புறம் பூச்சி தொல்லைகள் இருந்தது, வெட்டுக்கிளி தொல்லைகள் இருந்தது, அதுக்கப்புறம் மயில்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தொந்தரவு கொடுத்தது எனக்கு. ஏன்னா நம்ம கார்டன்லேயே நான் வந்து அரிசி வைக்கிறதுனால எனக்கு நிறைய தொந்தரவு கொடுத்தது. ஸோ கார்டனில் நிறைய பிரச்சனைகளை பார்த்தேன். ஒரு கார்டன் ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு தோப்பு மாதிரி ஆக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. அப்படிங்கிறத நான் வந்து இந்த ஒரு வருஷத்தில் நல்லாவே நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கார்டன் எப்படி இருக்குது, இந்த ஒரு வருஷம் கழித்து நம்மளோட கார்டன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை கண்டினியூவாக வந்து சேரும். நான் ஃபர்ஸ்ட் இந்த கார்டனை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு காடாக இருந்தது, முள் காடாக இருந்தது. நிறைய உடமரெல்லாம் நின்றுது, அதாவது சீமை உடை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சீமை கருவேல மரங்கள் சொல்லுவாங்கள்ல. ஸோ அதாக தான் இருந்தது. அது எல்லாத்தையுமே என் ஹஸ்பண்ட் கட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு நல்லா வெட்டி க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஆளெல்லாம் போட்டு செய்யலை, நானும் என்னோட ஹஸ்பண்ட் மட்டுமே செஞ்சோம். ஸோ அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வச்ச செடி அப்படின்னா இந்த மருதாணி செடி தான். செடியாக வைக்கல, ஆச்சி வந்து ஒரு சின்ன கிளை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அதை தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த டைமில் அங்கே வந்து ஊனி இருந்தேன். அது வந்து இன்றைக்கி வந்து என்னோடய உயரத்துக்கு அது வந்து வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் வந்து வச்ச மரம் அப்படின்னு சொல்லணும். ஸோ ரெண்டாவது என்னோடய கார்டனில் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நிற்கிற இந்த 2 முருங்கையும் தான். நான் கூட நிறைய டைம் சொல்லியிருந்தேன் காய்க்கலை அப்படின்னு சொல்லி நிறைய வருத்தப்பட்டிருந்தேன். ஸோ நாட்டு முருங்கை இன்னுமே பார்த்திங்க அப்படின்னா காய் தரலை. பட் இந்த யாழ்ப்பாண முருங்கை பார்த்திங்க அப்படின்னா நிறைய காய் தருது எனக்கு. ஆனால் இப்போ காயெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்றது தான் தெரியலையே தவிர மற்றபடி இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நிறையவே காய் தந்துட்டுருக்குது. இப்போ முருங்கைக்காய் சீசன் அப்படின்றதுனால அவ்வளோவா வெளியிலையும் யாருக்கும் முருங்கைக்காய் வந்து தேவைப்படுறதில்ல. ஏன்னா எங்கள் ஊர் சைடில் பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு வீடு முருங்கை மரம் இருக்குது. ஸோ இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா காயெல்லாம் நிறைய காய்ச்சி வீணாக தான் போகுது சொல்லப்போனால். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வந்து சொல்கிறேன். நம்ம வந்து இயற்கையாகவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை தானாகவே பண்ணும். அது மாதிரி தான் இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா விதைகள் எல்லாமே தயாராக இருக்குது, மழை வரப்போகுது, நம்ம வந்து தோட்ட வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு வந்து ஞாபகப்படுத்தினது ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, நம்ம வந்து பொங்கலுக்கு வந்து மஞ்சள் கலங்கு வாங்கி மஞ்சள் செடி வாங்கி அப்படியே வைக்கிறது வழக்கம் பொங்கலுக்கு. ஸோ அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் செடி வாங்கி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டு வாசலில் நிறைய பேர் கட்டியிருப்போம். ஸோ நாங்களுமே பார்த்திங்க அப்படின்னா வீட்டு வாசலில் கட்டி வச்சுருப்போம். ஸோ அந்த மஞ்சள் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஞாபகப்படுத்திச்சு, நாங்கள் வந்து வளர்கிறதுக்கு, அதாவது விதைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம், மழை காலம் வரப்போகுது, ஸோ விதைக்கிறதுக்கு நாங்கள்லாம் தயாராக இருக்கிறோம், நீங்களும் தயாராகுங்க அப்படிங்கிறத எனக்கு வந்து ஞாபகப்படுத்தின விஷயம் அந்த மஞ்சள் கிழங்கு தான். பார்த்திங்க அப்படின்னா தெரியும், நான் இன்றைக்கி தான் வந்து இதை வந்து நட்டு வச்சுருக்கிறேன். ஈரமாக இருக்குது பாருங்கள். மஞ்சள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு. நான் எங்கள் வாசலில் கட்டி வச்சுருந்தோன்னா அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு. இயற்கைக்காக நம்ம எதுவுமே பண்ணலை அப்படின்னா கூட இயற்கை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேவையான விஷயங்களை அது தானாகவே பண்ணிகிட்டே தான் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம விதைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம லாஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா நிறையா தக்காளி, அதுக்கப்புறமா வெண்டைக்காய் போட்டிருந்தோம், அவரைக்காய் போட்டிருந்தோம், கத்திரிக்காய் போட்டிருந்தோம், அதுக்கப்புறம்
கேரட் கூட நம்மளோட தோட்டத்தில் இருந்து எடுத்தோம். ஸோ இந்த வருஷம் இந்த டைமில் நம்ம விதைச்சோம் அப்படின்னா ஆடி மாதம், ஆடி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த டைமில் நம்ம விதைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த வருஷம் கரெக்டாக அந்த மழைக்கும் அது வந்து வளர்ந்து வர்றதுக்கும் நமக்கு அறுவடைக்கும் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கான பிளேஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். காய்ச்சி ஓஞ்சு போன செடிகள் எல்லாம் பிடுங்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இடம்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து மலையில் தான் வச்சுருந்தேன். இங்கே இருக்கிற செடி ஒன்றுமே நான் வந்து ரொம்ப பார்த்து ஆசையாக வச்சது. இந்த பிச்சு செடி எங்கள் வீட்டில் எல்லா வீட்லேயுமே இருக்கும், ஒரு வீடு தவறாமல் இருக்கும் இந்த பிச்சு செடி. இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது, ஏன்னா கிளையிலேருந்து உடச்சி வைப்பாங்க, அவ்வளோ சீக்கிரம் வராது. ஸோ நிறைய டைம் நான் வச்சேன், ஆனால் எனக்கு வரவே இல்லை. லாஸ்ட் மலையில் பார்த்திங்க அப்படின்னா வச்சேன். இப்போ அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஹைட் போயிடுச்சு. ஸோ பந்தல் போடுறதுக்காக இப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த 4 தூண் ஏற்கனவே இருந்தது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 மரம் போட்டிருக்காங்க. இன்னும் குறுக்க பார்த்திங்க அப்படின்னா மரம் போட்டுட்டு இது எல்லாமே இது வந்து பிச்சு செடி. இது பார்த்திங்க அப்படின்னா இந்த காட்டு பிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, காக்கட்டான் பூ அப்படின்னு சொல்லுவாங்க, சாரி. ஸோ அதுக்கப்புறமா இது வந்து முல்லை செடி, அது வந்து மல்லி, அது வந்து குண்டு மல்லி. அதுக்கப்புறமா அந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இருவாச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இருவாச்சி பூ எத்தனை பேர்த்துக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. இருவாச்சி பூ கிடச்சிது அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு டைம் வீடியோ பண்ணுறேன், இல்லை அப்படின்னா இது பூக்கும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ பண்ணுறேன். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நான் செடியாக வாங்கி வச்சதில்லை. லாஸ்ட் இயர் எல்லாமே நான் வந்து சின்ன கிளையாக உடச்சி வச்சது தான் மலையில். ஸோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இந்தளவுக்கு நல்லா ஓரளவு பெருசாகிருச்சு. ஸோ இப்போ பெருசாகி கொடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தரையிலே படர்ந்து வேஸ்ட்டாக போகுது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து நம்ம வந்து 2 கம்பு போட்டுட்டு, குறுக்க கம்பு போட்டுட்டு, ஸோ அங்கே இருக்குது பாருங்கள் தட்டியும், கருக்கு மட்டை தட்டி அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து நம்ம இங்கே மேலே போட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து மேலே நல்லா படர்ந்து போயிடும். ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்க்கும்போது நமக்கு பூ இன்னுமே நம்ம கார்டன்லேருந்து நம்மளால் பிச்சிப்பூ, மல்லிப்பூ, முல்லைப்பூ, இருவாச்சிப்பூ, காக்கட்டான் பூ அப்படின்ட்டு இன்னும் நிறைய பூ நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த செடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து செடியாக வாங்கி வச்சதில்ல. பப்பாளியெல்லாம் இத்தினோண்டு நான் சாப்பிட்டுட்டு போட்ட விதையிலேருந்து நான் வந்து பத்திரப்படுத்தி வச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 10-15 பப்பாளி வச்சுருந்தேன். பட் அதில் எனக்கு ஒரு வருஷத்தில் தேறி வந்திருக்குது இதுவும். அதுக்கப்புறம் இங்கே 2 ஒன்றாவே நிற்கிது, இந்த 2 தான் தேறி வந்திருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன், ஒரு கார்டன் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது இன்றைக்கி ஆரம்பித்து நாளைக்கே அப்படியே ஒரு பெரிய தோப்பாலாம் ஆயிடாது. அது வந்து அப்படியே மெல்ல தான் வளரும். அதே மாதிரி இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வாங்கி வச்சது கிடையாது, நாங்கள் சாப்பிட்டுட்டு போட்டது. அங்கே அந்த தென்னை மரத்து மூட்டில் வந்து இத்தினோண்டு செடியாக இருந்தது. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நான் வந்து இங்கே வச்சேன். இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து எனக்கு ஹாஃப் அந்தளவுக்கு வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா காய்ச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். கத்திரிக்காய் செடியெல்லாம் நிறைய கட் பண்ணி விட்டுருந்துருப்போம், நிறைய பூச்சி தொல்லை, ரொம்ப பூச்சி தொல்லை. ஸோ இந்த பக்கம் கட் பண்ணி விட்டதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே பாருங்கள், இந்த பக்கம் கட் பண்ணி விட்டதெல்லாம் நல்லா இப்போ நிறைய மறுபடியும் துளிர் வந்துருச்சு. பட் இந்த பக்கம் கட் பண்ணி விட்டதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா துளிர் வரவே இல்லை. என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஒருவேளை மேபி இதில் துளிர் வரல, அது அப்படியே காஞ்சிருச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் நம்ம வந்து பிடுங்கி போட்டுட்டு புதுசாக நம்ம வந்து விதை போடுறதுக்கு இந்த இடத்த வந்து ரெடி பண்ணிடலாம். பார்க்கணும், இன்னும் ஒரு ஒன் வீக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரல, இல்லை இது வராது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இது வந்து நம்ம வந்து பிடுங்கி போட்டுடலாம். அப்புறம் மாங்கன்னுமே பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு போட்ட இந்த டைமில் மாம்பழம் சீசன் இருக்கிற டைமில் சாப்பிட்டுட்டு போட்டது தான். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா அந்த டைமில் ஒரு 7-8 மாங்கன்று நின்றுது. ஆனால் அதில் தப்பிச்சு வந்தது பார்த்திங்க அப்படின்னா இது மட்டும்தான் தப்பிச்சு வந்திருக்குது, இது மட்டும்தான் இருக்குது. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா விதைகள்லேருந்து வர்ற மரம் வந்து நமக்கு காய்க்கிறதுக்கு 4 வருஷத்துலேருந்து 5 வருஷம் ஆகும், 7 வருஷம் கூட ஆகும். பட் அந்த மரத்தில் காய்க்கக்கூடிய பழங்கள் தான் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி அந்த மரங்கள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா சீத்தா மரம் அங்கே நிற்கிது பாருங்கள், சீத்தா கன்று, அதுவும் 1 வருஷமாக வளர்ந்துட்டுருக்குது. லாஸ்ட் இயர் நம்ம சாப்பிட்டுட்டு போட்ட விதையிலேருந்து வந்தது தான். அதோட சைஸும் பாருங்கள் அதே அளவு தான் இருக்குது. இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது, இந்த மாங்கன்னை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா இன்னும் காய்க்கிறதுக்கு ஒரு 2 to 3 இயர்ஸ் கண்டிப்பாக ஆகும். அதுக்கப்புறம் இந்த அரளி செடி இதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இத்தினோண்டு கண்ணாக தான் வச்சுருந்தேன், ரொம்ப குட்டியாக இருந்தது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அது வந்து என்னை விட ஹைட்டாக போயிட்டுருக்குது. அங்கே ஒரு சிகப்பரளி இருக்குது, அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா அப்படி தான். ஹைப்ரிட் மரம் அப்படின்னா வச்சு பார்த்திங்க அப்படின்னா 6 மாதத்தில் காய்ச்சிரும். நான் ஒரு ஹைப்ரிட் மரம் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா கொய்யா, ஆனால் அது எத்தனோட்டு இருக்குதுன்னு பாருங்கள். மொத்தத்தில் ஒரு அடி கூட இருக்காது, 2 கிளை தான் இருக்குது. ஆனால் பாருங்கள்,
இதிலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பூ பூத்துது, ஆனால் 2 பிஞ்சு மட்டும் பிடிச்சிருக்குது. ஸோ இந்த மரத்தில் இந்த 2 கொய்யாவை தாங்கிறதுக்கான சக்தி கூட இந்த மரத்துக்கு இருக்காது. ஸோ இதில் காய்க்கிற இந்த பழத்தோட டேஸ்ட் எப்படி இருக்கும், அதில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இதான் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு கொய்யா. இது வந்து விதையிலேருந்து வந்தது. இது எப்படியும் வளர்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 5 years to 7 years ஆகும் இது வளர்கிறதுக்கு. இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பாதி அளவுக்கு வந்திருக்குது. இன்னும் இது வளர்ந்து இது வந்து காய்க்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு 3 to 5 years கண்டிப்பாக ஆகும். அதே மாதிரி இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே நாடு தான், இதுவும் ஹைப்ரிட் கிடையாது. பட் இது வந்து ஓரளவு உயரம் வந்துருச்சு. இது வந்து பூத்துது, நிறைய பூ பூத்துது, ஆனால் எல்லாமே கொட்டி போச்சு. ஒரு 1 weekக்கு முன்னால் நிறைய பூ வந்தது, கொட்டி போச்சு. அப்போ நான் வந்து கேட்கும்போது சொன்னாங்க, மாதுளை வந்து நிறைய பூக்கணும், நிறைய காய்க்கணும், பூ வந்து உதிர்ந்து போகாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வேர் பகுதி வந்து ஈரமாகவே இருக்கணும். வேர் பகுதி காஞ்சுது அப்படின்னா மாதுளையில் உள்ள பூவெல்லாம் கொட்டி போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு ஈரத்தை வந்து தக்க வச்சுக்கிற மாதிரி எப்போதுமே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டே தான் இருக்கும். இந்த சம்மர் டைமில் நான் வந்து மெயின்டைன் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ரோஸ் செடி. அது வந்து எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும் அதோட வளர்ச்சி வந்து நார்மல் டைமில் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இல்லவே இல்லை. ரோஸ் செடியோட வளர்ச்சி அது வந்து அப்படியே நிற்கிது. இந்த வெயில் சீசன் சம்மர் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்குது. ஸோ காப்பாற்றுறதுக்கு நான் ரொம்ப அதிகமாக முயற்சி எடுத்தது ரோஸ் செடியும், அதுக்கப்புறமா ஹைப்ரிட் செம்பருத்தி நிறையா வாங்கி வச்சுருந்தேன். ஸோ நிறைய கலர்ஸ் இருந்தது, நான் உங்ககிட்ட கூட காமிச்சிருப்பேன். இது வந்து எல்லோ கலர், அது பார்த்திங்க அப்படின்னா மெரூன் கலர், இது வந்து பிங்க் கலர், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறது குட்டியாக பூக்கக்கூடிய இது வந்து குட்டியாக பூக்கக்கூடிய ஒரு பிங்க் கலர். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலர். ஸோ இதிலெல்லாம் செம்பருத்தி செடியில் என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சம்மர் சீசனுக்கு வெள்ளை கலர் பூச்சி, அஸ்வினி பூச்சி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பூச்சி நிறையா வந்தது. ஸோ டெய்லி பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் எடுத்து அந்த எந்த கிளையில் இருக்குதோ அந்த கிளையை உடச்சி அப்படி இலைகள்லாம் மொட்டுலலாம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ பூச்சி இருந்தது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அப்பப்போ நான் வந்து வாஷ் பண்ணி விட்டுருவேன். ஸோ இந்த ஹைப்ரிட் செம்பருத்தி வெரைட்டிஸையும் அதுக்கப்புறமா ரோஸ் செடியும் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதே சமயத்தில் நான் சொன்ன மாதிரி கத்திரிக்காய் செடியிலையுமே அதே வெள்ளைப்பூச்சி தான் விழுந்திருந்தது. அதையும் காப்பாற்றவே முடியாமலே போயிடுச்சு. கத்திரிக்காய் செடி இப்போ வரைக்கும் தலைக்கவே இல்லை. இந்த வருஷம் நம்ம வந்து ஸ்கிப் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, விதைகள் போடும்போது ஸ்கிப் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிளகாய் செடி பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே காய்ச்சிட்டு தான் இருக்குது, நிறையா இருக்குது. ஸோ மிளகாய் செடி வேணும் அப்படின்னா இது வந்து காய்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இடையில கூட போட்டுக்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா விதைகள்லாம் நம்ம வந்து வாங்கியாச்சு, ஆல்ரெடி விதைகள் வாங்கி வச்சுட்டோம். ஆடி பெருக்கு அப்போ வந்து நம்ம வந்து விதைகள் போட்டால் அறுவடை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து ஆடி பெருக்கப்போ விதைகள் போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ண வேண்டியதுன்னா மிளகாயும் அதுக்கப்புறமா கத்திரிக்காயும் ஸ்கிப் பண்ணிட வேண்டியதான். கத்திரிக்காய் வந்து ஒரு சைடு தான் நமக்கு வந்து பாதிப்பாக இருக்குது, இன்னொரு சைடில் நல்லாவே இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஒரு 4-5 செடி இருந்தது அப்படின்னாலே போதும், கத்திரிக்காய் செடி நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் அப்படிங்கும்போது. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த செடிகள்லாம் ஸ்கிப் பண்ணிட வேண்டியதான். அப்புறம் இந்த செம்பருத்தியுமே பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் நான் வந்து மலையில் வந்து அங்கே வீட்டுக்குள்ளே ஒரு செம்பருத்தி இருக்குது. ஸோ அதிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா உடச்சிட்டு வந்து வச்சே தான் என்னோடய உயரத்துக்கு இப்போ இந்த செம்பருத்தி வந்துருச்சு. டெய்லி பார்த்திங்க அப்படின்னா நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், நிறைய பூ கொடுக்குது. எனக்கு சாமி கும்பிட்றதுக்காக இருக்கட்டும், இல்லை என்னோடய ஃபேஸ் பேக், ஹேர் பேக் இதிலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த செம்பருத்திக்கு ஒரு பெரிய இடம் உண்டு. ஸோ இந்த செம்பருத்தியுமே பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஹைட்டுக்கு வந்துருச்சு. இப்போதைக்கு நம்மளோட கார்டனை முடிஞ்ச அளவுக்கு சுற்றி பார்த்தாச்சு. ஓரளவு இருந்த அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கார்டனில் ஒரு மீன் தொட்டி வச்சுருக்குறோம். ஸோ அதை அப்படியே பார்த்துடலாம். எவ்வளோ குட்டி அப்படின்னு பாருங்கள், கண்ணுக்கு தெரியாத குட்டி கூட இருக்குது. நான் இந்த தொட்டியில் மீன் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா 4 மீன் தாங்க போட்டேன். ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு 70-80 மீன் இருக்கும். அவ்வளோ மீன் குட்டி போட்டிருக்குது. எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. நான் எத்தனையோ வருஷமாக நான் வந்து சின்னதாக ஒரு மீன் தொட்டியில் மீன் வளர்த்துட்டு தான் இருக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் குட்டி அப்படின்னு ஒன்று போட்டதே இல்லை. இப்போ தான் தோணுது, நம்ம வந்து அதுக்கான இடத்த ஸ்பேஸை வந்து அதுக்கு கொடுத்தா தான் அது வந்து குட்டி போடும்
அப்படிங்கிறது. அப்போ நம்ம இவ்வளோ நாள் எவ்வளோ சின்னதாக ஒரு தொட்டியில் அடைச்சி வச்சு நம்ம வந்து கொடுமைப்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறத நான் வந்து யோசித்தேன். இவ்வளோ மீனை பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுது. ஒருவேளை ஃப்யூச்சரில் நான் மறுபடியும் தொட்டியில் மீன் வளர்க்கணும், அதாவது கண்ணாடி தொட்டியில் மீன் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் தொட்டியில் மட்டும் மீன் வளர்க்குறதா இருந்தால் வளர்ப்பனே தவிர சின்ன சைஸ் தொட்டியில் நான் வந்து மீன் வளர்க்குறதாவே இல்லை. இப்போ அந்த சின்ன சைஸ் தொட்டிலேயே நான் வந்து மீன் போடலை, நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ எல்லா மீனுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த தொட்டியில் தான் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 70-80 மீன் இருக்குது. இதில் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஒரு 4 மீன்லேருந்து இவ்வளோ மீன் வருமா அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இது மாதிரியான நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை கண்டினியூவாக வந்து சேரும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழரசி.